கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் 2ஆம் பாவம் 7 நாட்டு சனியினோட கடைசி பகுதியில இருக்கீங்க. பாத சனியில இருக்கீங்க. பாத சனி பெருசா கெடுக்க போறது இல்ல. அவரே நம்மளுக்கு சும்மா ஒரு 20-25% பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு எஃபெக்ட காமிச்சு போவார், அவ்வளவுதான். பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் சனிக்குன்னு உரிய மரியாதையை கொடுங்க. பெரிய லெவல்ல கடன் வாங்குறது வேண்டாம், ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். 2 வீலர்ல ஓட்டுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் காஷியஸா இருங்க. ராகு பகவான் சுயஸ்தானம். என்ன சம்பாதிச்சாலும் இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். என்ன வேலை செஞ்சு என்ன தொழில் செஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் இந்த தொழிலை எப்படி கொண்டு வரலாம், எப்படி பிக்கப் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் வரும். இது பிளஸ். மைனஸும் இருக்கு, குருனோட பார்வை இருக்கு. சோ மைனஸை பத்தி யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கேத்து 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்துல கேத்து. நீங்க பாருங்க கும்பராசி என்பர்கள், உங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்குமான இடைவெளி அதிகமாகும். உங்களோட பிசினஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்குமான இடைவெளி அதிகமாகும். நீங்க வேலை 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 வேலைனே இருப்பீங்க. உங்க ஒய்ஃப் யோசிப்பாங்க, எப்ப பாரு அந்த கம்ப்யூட்டரே கட்டி நடறாரு, எப்ப பாரு அந்த லேப்டாப்போடவே இருக்காரு, எப்ப பாரு அந்த ஐபேடோடவே இருக்காரு, யாரு கூடயும் சேட் பண்றாரு, யாரு கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு, இப்படி எல்லாம் நினைப்பாங்க. ஆக நீங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்ட புரிய வைங்க, இவ்வளவு வேலை செஞ்சாதாம்மா நம்ம பாத்தீங்கன்னா அப்லிஃப்ட் ஆக முடியும், இவ்வளவு வேலை செஞ்சாதான் நம்மளால சர்வைவ் ஆக முடியும், இப்படி நிறைய விஷயம் நீங்க புரிய வச்சீங்க. டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கினீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இதேதான் உங்க பிசினஸ் பார்ட்னர் கிட்டயும் டிரான்ஸ்பரன்சி வச்சுக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் குரு பகவானை சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குரு. பொதுவா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனை பிறப்பு எடுத்திருக்கீங்க, அத்துணை பிறப்புகளையும் என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சீங்க, அத்துணை நல்ல கர்மாக்களுக்கும் பலன் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆக பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி அப்படின்றது வரும். நிறைய கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுதுங்க, 10 வருஷம் ஆகுதுங்க, குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியினருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பிராப்தம் அப்படின்றது கிடைக்கும். குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு நான் ஆளாகி இருக்கேங்க அப்படின்னா, குழந்தைங்க கிட்ட ஓரளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். இதெல்லாம் பாருங்க குரு கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இது முற்பகுதியில. அப்படியே பிற்பகுதி வாங்க. 1/6/2026 இருந்து 2026 முடிய சனி பகவான் பாத சனியாவே தான் இருக்காரு. நான் முதல்ல சொன்னேன், ஒரு 20-25% தான் அவர் கெடுக்க பார்ப்பாரு. அது கூட பின்பகுதியில கிடையாது. அதாவது குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியறதுனால அது கூட பிற்பகுதியில கிடையாது. சனி அப்படியே அமைதியாயிட்டாரு. இது ஒரு பெரிய பிளஸ். ராகு 1ஆம் பாவம் குருனோட பார்வையில எல்லாத்துலயும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற எண்ணம் வரும். அது காதல் காமத்திலையும் கூட இருக்கும், உணவு முறையில இருக்கும், பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதனால சில பல குழப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மேல ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது இருக்கும். ரொம்ப சிம்பிள். வண்டி வாகனம் ஓட்டிட்டு போறாங்க அப்படின் போது சும்மா லைட்டா வண்டி அப்படியே ஒரு ஆட்டம் காமிச்சு எவனாவது போயிட்டோன்னா, ஐயோ உனக்கு இந்த செகண்ட் ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருந்தா என்ன இருக்கும், நம்ம குடும்பத்தை யார் காப்பாத்துவாங்க, நம்ம குழந்தை குட்டிங்களோட நிலைமை என்ன, அப்படி ஒரு பயம் அப்படின்றது வரும். ஒரு இனம் புரியாத குழப்பமும் வரும், ஒரு இனம் புரியாத பயமும் வரும். நம்ம புரிஞ்சுக்கணும், ராகுதான் இதெல்லாம் ஏற்படுத்துறான், பெருசா யோசிக்க வேணாம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு கடந்து போயிடும். கேது சேம் பொசிஷன், பெருசா மாற்றம் கிடையாது. அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, 6ஆம் பாவம் குரு. ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு. கும்பராசி அன்பர்களுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, அத்தனையும் யார் கொடுக்க போறா? குரு பகவானே கொடுக்க போறார். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல குருனோட பார்வை 2-10-12 குடும்பஸ்தானத்தை பார்க்குது. குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்துல காசு பணம் வசதி இருக்கும், நிம்மதி சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பாக்குறதுனால, இது நாள் வரைக்கும் தொழில் ரீதியான பிரச்சனைகள் எத்தனை சந்திச்சிங்க, அது அத்தனையில இருந்து ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தை பாக்குறதுனால ஏதோ ஒரு சுப விரயம் அப்படின்றது வரும். கும்பராசி அன்பர்கள் நிறைய பேர் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்பொலம் வாங்குறது, இப்படி நிறைய நல்லது அப்படின்னு நடக்கும். ஆக கும்பம் இந்த 2026 எப்படிங்க இருக்கு அப்படின்னா, முற்பகுதியோட பிற்பகுதி எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப எவ்வளவுங்க நீங்க மார்க்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னா 70% கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்க. இப்ப நான் பாருங்க கடுமையான ஒரு கஷ்டத்துல இருக்கேன், பெரிய பிரச்சனையில இருக்கேன், வீடு வாங்கலாமான்ற யோசனை இருக்கு, குடும்பத்துல பாருங்க பிள்ளைங்களால பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, என் கணவரால பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, சொத்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, என் சொத்து எனக்கு வருமா வராதான் தெரியல, என் புள்ள திருந்தாதான் தெரியல, இந்த மாதிரி பல குழப்பங்களும் பல பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னா, அதுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க தீர்வு. என் சுய ஜாதகத்தை பார்த்து நான் தீர்வு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.